விவிலியத்தில் பெண்கள் அகப்புற அழகு கொண்ட ராக்கேல். அலங்காரம் செய்வதால் மட்டும் வாழ்க்கை அழகாவதில்லை. ஆழமான அன்பும் அளவான எதிர்பார்ப்பும் கொண்டிருப்பதே வாழ்க்கையின் அழகு என்பர் கவிஞர் பெருமக்கள். அழகு உடல் அழகு மட்டுமல்ல, அகத்தின் அழகே அழகு என்பார் திருவள்ளுவர். ஆக அழகு என்னும் சொல்லை குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் பல இயற்றியுள்ளனர் நம் தமிழ் மக்கள். திருவிவிலியத்தில் நாம் காணும் பெண்களில் பலர் வெளிப்புற அழகால் வர்ணிக்கப்பட்டுள்ளனர். உதாரணமாக, நாம் முந்தைய தொடரில் கண்ட லேயா ராக்கேலுடன் ஒப்பிடப்பட்டு அழகற்றவராக காட்டப்படுகிறார். இன்று நாம் காண இருக்கும் ராக்கேலின் அழகை கண்ட யாக்கோபு அவர் மீது காதல் கொண்டு அவரை திருமணம் முடிக்க எண்ணியதாக நாம் காண்கின்றோம். அன்பின் சின்னமாக இப்போது நாம் ஷாஜகான் மும்தாஜை சொன்னாலும் அக்காலத்தைய ஷாஜகான் மும்தாஜ் யாக்கோபு ராக்கேல் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு யாக்கோபு ராக்கேல் மேல் அன்பு கொண்டிருந்தார். அவர் வழியாக பிறந்ததனால் யோசேப்பு, பென்யமின் என்னும் இரு புதல்வர்கள் மேல் அளவற்ற பாசம் வைத்திருந்தார். விவிலியத்தில் பெண்கள் என்ற தொடரில் இன்று நாம் காண இருக்கும் ராக்கேலிடம் நற்பண்புகள் பல இருந்தாலும் ஒரு சில தீய பண்புகளினால் அவர் இறைவனின் சினத்திற்கு ஆளாகி துன்புற்றார் என்று கருதப்படுகிறது. யார் இந்த ராக்கேல்? இவரது பண்பு நலன்கள் என்ன? இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்ன என்பது பற்றி இன்றைய நம் தொடரில் காணலாம். அகப்புற அழகு கொண்டவர் ராக்கேல். தனது சகோதரன் ஏசாவிடம் இருந்து உயிர் பிழைத்து ஓடிவரும் யாக்கோபு வாழ்விடம் தேடி அலைகின்றார். அவ்விடத்தில் ராக்கேலை காண்கின்றார். எங்கு போய் முடியும் தனது வாழ்வு என்று கவலையோடு வந்தவருக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார் ராக்கேல். தனக்கு என்று யாரும் இல்லை என்ற விரக்தியில் வீட்டை விட்டு ஓடி வந்தவருக்கு, நான் இருக்கின்றேன், நாங்கள் இருக்கின்றோம், உனது மாமனின் மகள்தான் நான் என தன்னை அறிமுகம் செய்கிறார் ராக்கேல். கஷ்டப்பட்ட நேரத்தில் கை கொடுக்கும் நண்பர்களின் துணையை, நட்பை நாம் வெறுக்கவோ மறக்கவோ மாட்டோம். அவர்கள் எவ்வளவுதான் நம்மை காயப்படுத்தினாலும் வெறுத்தாலும் நமக்கு இக்கட்டான ஒரு காலத்தில் அவர்கள் செய்த செயல் வாழ்நாள் முழுவதும் நம்மை அவர்களை நினைத்து பார்க்க வைக்கும். அப்படித்தான் ராக்கேல் யாக்கோபின் கண்களுக்கு தெரிந்திருப்பார். பசி, களைப்பு, உடல் சோர்வு என்று அலைந்து திரிந்து வந்த யாக்கோபிற்கு அடைக்கலம் கொடுக்கும் நபராக இருக்கின்றார் ராக்கேல். பார்வைக்கு அழகானவரான ராக்கேல் யாக்கோபை தன்னுடைய தந்தையிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தி வைத்து அவரது வாழ்க்கை வளமாவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றார். அன்று யாக்கோபை ராக்கேல் பார்க்காமல் இருந்திருந்தாலோ அல்லது தனது தந்தையிடம் அவரை குறித்து நல்ல விதமாக சொல்லாமல் இருந்திருந்தாலோ யாக்கோபின் நிலைமை கவலைக்கிடமாக போயிருக்கும். ஆனால் ராக்கேல் தன்னால் ஆன நற்காரியத்தை செய்கின்றார். தனது தந்தையிடம் அவரை குறித்து நல்லவிதமாக எடுத்துரைத்து அவரது வாழ்க்கை செழிக்க உதவுகின்றார். நாமும் பல நேரங்களில் பிறரது வாழ்க்கை செழிப்படைய காரணமாக இருந்திருப்போம், அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதனை செய்யாமல் தவிர்த்திருப்போம். வெளிப்புற அழகை மட்டுமே உயர்வாக கருதாமல் உள்புறத்தில் உள்ள நமது இதயமும் அழகாக திகழ நற்செயல்களில் கவனம் செலுத்துபவர்களாக வாழ்வோம். ஆடை அலங்காரங்கள், ஒப்பனை பொருட்கள் எங்கு கிடைக்கின்றன? எப்படி அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் இறங்காமல் உள்ளம் அழகாக நற்செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள முயல்வோம். ராக்கேல் போல அகப்புற அழகு கொண்டவர்களாக வாழ முயல்வோம். ராக்கேல் தன்னிடம் கொண்டிருந்த பொறாமை குணம், கடவுள் நம்பிக்கையற்ற தன்மை, குறுக்கு வழியை நாடுதல் எனும் பண்புகளை நமது வாழ்வில் தவிர்த்து வாழ முயல்வோம். பொறாமை குணம். மனிதர்களின் மாறுபட்ட வேடங்கள், ஒன்று துரோகம், மற்றொன்று பொறாமை என்று கூறப்படுகிறது. என்னதான் அகப்புற அழகு கொண்டு ராக்கேல் திகழ்ந்தாலும், கணவனின் அன்பை அளவுக்கதிகமாக பெற்றிருந்தாலும் தனது சகோதரியின் மேல் பொறாமை கொள்பவராக இருக்கின்றார். ஒரு திருப்தியற்ற தன்மையை அவரிடத்தில் நாம் காண முடிகிறது. பெண்களை ஓர் உடைமை பொருளாக கருதுகின்ற சூழலில் கணவனாக போகின்ற யாக்கோபு தன்மேல் கொண்ட அன்பிற்காக தந்தையிடம் 7 ஆண்டுகள் பணியாற்றுகின்றார். அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பின் காரணமாக 7 ஆண்டுகள் 7 நாட்களைப் போல அவருக்கு கடந்து போயின என்று திருவிவிலியம் எடுத்துரைக்கின்றது. தனது சகோதரி லேயாவை அவரது தந்தை யாக்கோபிற்கு ஏமாற்றி திருமணம் செய்து கொடுத்தாலும் ராக்கேலையே தான் விரும்பினேன், அவருக்காக இன்னும் 7 ஆண்டுகள் பணியாற்றுவேன் என்று தனது வாழ்வின் 14 ஆண்டுகளை ராக்கேலுக்காக மட்டுமே செலவழிக்கின்றார் யாக்கோபு. இத்தகைய பெருமையை பெறுகின்றார் ராக்கேல்.
ஆனாலும் அதில் நிறைவடையவில்லை. கணவனின் அன்பை முழுமையாக பெறுவது குழந்தை பேறு மட்டுமே என்று எண்ணுகின்றார். அதனால் தன்னால் குழந்தை பேறு அளிக்க முடியவில்லை, தனது சகோதரியால் முடிகின்றது என்று எண்ணி அவர் மேல் பொறாமை கொள்கின்றார். ஏற்கனவே ஒரே குடும்பத்தில் ஒன்றாக ஏற்றத்தாழ்வுடன் வளர்ந்தவர்கள் திருமணமான பின்னும் அதே சூழலில் வாழ வேண்டியுள்ளது. திருமணத்திற்கு முன் அழகற்றவர், கண் பார்வை குறைபாடு உடையவர் என்று தன்னால் இகழ்ந்து தள்ளப்பட்ட தனது சகோதரி லேயா முன் இன்று தான் குறைபாடு உடையவராக இருக்கின்றோமே என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார் ராக்கேல். நம்மால் செய்ய முடியாத ஒரு செயல் பிறரால் செய்ய முடிகின்றது என்று நாம் கோபம் கொண்டோமானால் அதனால் ஒரு பயனும் நமக்கு விளையப் போவதில்லை. பொறாமை என்பது கரையான் போல. ஒரு முறை நம் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது என்றால் அது நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை அரித்து கொண்டே இருக்கும். நம்மையும் வாழவிடாது, பிறரையும் வாழ வைக்காது. அப்படி ஒரு நிலையில் இருக்கின்றார் ராக்கேல். தனது பொறாமை குணத்தால் தானும் நிம்மதியாக வாழாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிம்மதியாக வாழ விடாமல் வைக்கின்றார் ராக்கேல். இரண்டாவது பண்பு கடவுள் நம்பிக்கையற்ற தன்மை. லேயா அழகற்றவராக இருந்தாலும் கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். அதனாலே அவர் வாழ்வில் எத்தனை துன்பங்களை அனுபவித்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளுகின்ற வகையில் கடவுள் அவரை அளவுக்கு அதிகமாக ஆசிர்வதித்தார். ஆனால் ராக்கேல் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை மிக குறைவு என்பதற்கு 2 நிகழ்வுகளை கூறலாம். ஒன்று, தூதாயும் எனும் கனிகள் குழந்தை பேற்றிற்கு உதவும் என்று எண்ணி அதனை லேயாவின் மகன் ரூபனிடமிருந்து பெற எண்ணுகிறார். குழந்தை பேறு கடவுளால் கொடுக்கப்பட வேண்டியது. அவர் நமக்கு கொடுக்க நினைப்பதை வேறு யாராலும் தடுக்க முடியாது. அவர் நமக்கு தடுக்க நினைப்பதை வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்பதை உணராதவராக இருக்கிறார் ராக்கேல். கனிகள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை கடவுள் மேல் முதலிலேயே வைத்திருந்தால் பிள்ளை பேறு கிடைத்திருக்கும். ஆனால் இவர் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, மாறாக கனிகள் மீதே நம்பிக்கை வைக்கின்றார். பிள்ளை பேறு கிடைக்கவில்லை. இரண்டாவது நிகழ்வு, கானான் நோக்கிய பயணத்தின் போது தன்னுடன் தனது தந்தையின் குலதெய்வச் சிலைகளை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வருகிறார். ஒரே கடவுளை வழிபடும் யாக்கோபின் முழு அன்பிற்கு உரியவராக இருந்தாலும் வேற்று தெய்வங்கள் மேல் அன்பு கொண்டவராக இருக்கின்றார் ராக்கேல். தனது கணவரை ஏமாற்றிய தனது தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து இச்செயலை செய்திருந்தாலும் அவர் வேற்று தெய்வங்கள் தங்களை காக்கும் என்று எண்ணியது முற்றிலும் தவறு. ஏனெனில் பயணத்திற்கு முன்பு யாக்கோபு தான் கண்ட கனவினை பற்றியும் கனவில் அவருக்கு கடவுள் எடுத்துரைத்தது பற்றியும் தனது மனைவிகளுக்கு எடுத்துரைத்து விட்டுதான் பயணத்தை தொடர்கின்றார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே செய்யுங்கள், எங்கள் தந்தையின் வீட்டோடு எங்களுக்கு பங்கு இல்லை என்று கூறிவிட்டு அதற்கு மாறாக செயல்படுகிறார் ராக்கேல். அக்காலத்தில் குலதெய்வச் சிலைகள் யார் பராமரிப்பில் இருக்கின்றதோ அவர்களுக்கே சொத்துரிமை என்ற வழக்கம் இருந்ததாகவும் அதனாலேயே ராக்கேல் அச்சிலைகளை திருடி வந்ததாகவும் செய்திகள் எடுத்துரைக்கின்றன. ஆக இவ்விரு நிகழ்வுகளின் வழியாக ராக்கேல் கடவுள் நம்பிக்கையற்றவராக இருக்கின்றார் என்பது புலனாகிறது. நாமும் பல நேரங்களில் நமது நம்பிக்கையை தேவையற்ற உலக மாயைகளில் வைக்கின்றோம். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை, நமது வாழ்வில் நடக்கும் அனைத்தும் அவரின் திட்டத்தின்படியே நடக்கின்றன என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம். மூன்றாவது, குறுக்கு வழியில் சிந்திப்பவர். நேர்வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைய முடியாது. இதனை மறந்து செயல்படுபவராக இருக்கின்றார் ராக்கேல். தன்னால் பிள்ளை பேறு அடைய முடியவில்லை என்பதற்காக தனது பணிப்பெண் பில்காவை யாக்கோபிற்கு கொடுத்து பிள்ளை பேறு பெற எண்ணுகிறார். தனது பணிப்பெண்ணின் குழந்தையை தனது குழந்தையாக எண்ண நினைத்தவருக்கு தனது சகோதரி லேயாவின் குழந்தையை தனது குழந்தையாக எண்ணத் தோன்றவில்லை. தூதாயும் கனிகளை உண்டு பிள்ளை பேறு பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார். கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை. குலதெய்வச் சிலைகளை திருடி நாம் வைத்துக்கொண்டால் தன் கணவரை ஏமாற்றிய தந்தையின் வீட்டாரை ஏமாற்றி விடலாம், அவர்களது சொத்துக்களை தான் அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றார். பொய் கூறி சிலைகளை தான் திருடவில்லை என்று மறைக்கின்றார். ஆக குறுக்கு வழியில் அனைத்தையும் பெற நினைக்கின்றார். அவர் செய்தது எதிலும் வெற்றி பெறவில்லை. நேர்வழியில் நடந்து சிறக்க முயல்வோம். ராக்கேல் தனது வாழ்வில் பெற்ற தீமைகளுக்கு பரிகாரமாக இளம் வயதிலேயே இறந்து போகின்றார். பிள்ளை பேற்றிற்காக மிகவும் ஆசைப்பட்ட ராக்கேல் தனது இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுக்கும் போது இறக்கின்றார். இவரது சூழ்ச்சியின் விளைவாக தனது பிள்ளைகளை பெற்று வளர்த்தெடுக்கும் பாக்கியம் கிடைக்காது இறக்கின்றார். இவரைப் போலவே இவரது பிள்ளைகளான யோசேப்பும் பென்யமீனும் தங்களது இளமை காலத்தில் மிகவும் துன்புற்று வாடுகின்றனர். ராக்கேல் தனது பிள்ளைகளுக்காக கதறி அழுகின்றார்.
பரிந்து பேசுகின்றார் என்று எசாயா இறைவாக்கினர் இவரை குறித்தே கூறுகின்றார். பொறாமை குணம், கடவுள் நம்பிக்கையற்ற தன்மை, குறுக்கு வழியில் சிந்தித்து முன்னேறுதல் என்பன போன்ற ராக்கேலின் தீய பண்புகளை கவனத்தில் கொண்டு அதிலிருந்து விடுபட முயல்வோம். அகப்புற அழகு கொண்டவர்களாக, உண்மையான அன்பிற்காக எதையும் செய்பவர்களாக வாழ முயல்வோம். அன்பின் ஆற்றல் உயர்ந்தது, அளவிடற்கரியது என்பதை உணர்ந்து அன்போடு வாழ்வோம், அன்பிற்காக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.